நம்ம வந்து போட்டுக்கு போகிறோம். செந்தில் வந்து எங்களுக்கு சின்னதுலேருந்தே ரொம்ப ஃப்ரெண்டு. ம். அவர் வந்து அதான் நாங்க எங்கேயா இருந்தாலும் ஒண்ணா போவோம், வருவோம். ஆனா ஒரு சில விஷயத்துல படிக்கிற விஷயத்துல அவரு தனியா வேலை செய்ற விஷயத்துல அவர் தனியா போயிடுவாரு. நம்ம வேலை எங்கே போனாலும் அவரே இதுக்கு முன்னாடி தொழில்லாம் வந்திருக்கா போல. அதுக்கப்புறம் வந்து பெருசா ஒண்ணு படிச்சுட்டு, அவங்க அப்பாலாம் இதில பயங்கரமா ஃபிஷர்மேன் தான் அவங்கலாம். ம், ம். பரம்பரையா இங்கேயே ஃபிஷர்மேன் தான் அவங்க. அப்படி இருக்க சொல்ல அதான் ஃப்ரெண்டா இருந்து அவர் வந்து ஒரு ஒரு வக்கீல்ல ஒரு நம்பரா ஜெயிச்சாரு. ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தளபதி கிட்ட போயிட்டு அடிக்கடி பேசி கீசி இது பண்ணி எப்படியோ இது பண்ணிட்டு அந்த இந்த உணவுலாம் போடுவாங்க. அதுக்கெல்லாம் இலையில உணவகம் இதெல்லாமே அதெல்லாம் போட்டு தொடர்ந்து இது பண்ணி பண்ணிக்கிட்டு தான் தொடர்ந்து இருந்தாரு. பண்ணிட்டு தான் இருப்பாரு. இன்னைக்கு உங்க தொகுதியில எம்எல்ஏவா வந்திருக்காங்க. நான் சொன்ன மாரி ஆரம்பத்திலருந்து உழைச்சிருக்கீங்க. ஒரு ஒரு பலனா நினைக்கிறீங்களா? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. ஒரு ஒரு பிரச்சாரத்துக்கு சொல்ல நாங்க எல்லாமே ஒண்ணா சேர்ந்து அப்படியே டீமா தான் போவோம். மத்தவங்கலாம் அதான் காசு குடுப்பாங்க, அது குடுப்பாங்க. நாங்க வந்து எதுவுமே இது மாட்டோம். ஒரே விசிலு, ஒரு டவலு தான். ம். எங்க போட்டுக்கிற டவலே கேட்பாங்க குடுத்துருவோம். அது குடுத்துட்டோனே சொல்லுவாங்க, எங்க வீட்ல நாங்க ஓட்டு போடுவோம். சந்தோஷமா அப்படியே நாங்க போற இடம்லாம் அவங்க லேடீஸுங்க, ஜென்ஸுங்க அப்படியே சந்தோஷமா குதிப்பாங்க. ம். இதெல்லாம் வந்து அன்பால வருதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இது காசால வர்றது இல்ல. இதெல்லாம் அன்பால வர்றது. எங்களையும் கூப்பிடுங்க வரேன்னு சொல்லிட்டு மக்கள் எங்க கூடயே ஓடி வருவாங்க. சின்ன பசங்கலேருந்து, குழந்தைங்கலேருந்து எல்லாமே செமையா வந்து எங்க கூட இருப்பாங்க. ஓகே. இங்க ஆமா. இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடவடிக்கைலாம் நடந்துட்டு இருக்குங்களாண்ணே? என்னென்ன விஷயங்கள் பண்றதா இப்போ தயாரா வந்து இப்போ நம்ம ஊர் இந்த திருவட்டூர்ல வந்து இங்க வந்து மெயினா வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஊர் கோயில்ல மரியாதை பண்ண சொல்ல, இங்க வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் ஒண்ணு கட்டணும். ம். ஏன்னா வந்து ஒரு திருவிழா இது நடத்துனால இங்க ஒரு ஸ்டேஜ் ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் சத்திரம் வேணும். ஊருக்குன்னு பொதுவா ஒரு சத்திரம் இல்ல. ம், ம். அது வந்து இது பண்ணு அது வந்து கட்டணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அவர்கிட்ட அதான் நீங்க இதெல்லாம் வந்தா நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க. அப்ப நாங்கலாம் கும்பலா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஜெயலலிதா நகர் சொல்லிட்டு இருக்கு. ம், அங்க ம். வந்து குவார்டர்ஸ் ஒண்ணு ரெடி பண்ணி தரணும். ஆ ச அங்க சரஸ்வதின்னு சொல்லிட்டு. குவார்டர்ஸ் வந்து கட்டி தரணும் அப்டின்னாங்க. இவரு எல்லாத்துக்கும் சரி நான் வந்தா பண்ணுவேன். இத்தனை கட்சி 2 கட்சி பண்ணல. நாங்க பண்றோம். 10 வருஷமா இப்படிதான் சொல்றாங்க. எதுவுமே பண்ணல. நாங்க பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, இவரு உறுதி கூறி சொல்லிட்டு போனோம் நாங்க.